بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிமுறைகளையும் தவறான வழிகாட்டுதல்களையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனித சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நேர்வழி பெறுவதற்காக இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தூது செய்திகளை எள்ளிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபிகளார் தன்னுடைய வாழ்நாளில் பலவிதமான நல்ல காரியங்களை நமக்கு காட்டி தந்ததைப் போல சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதை போல் இறைவனிடம் நம்முடைய குறைகளை சொல்லி மன்றாடுவதற்காக வேண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்ப துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் குறிப்பிட்டு இன்ன நேரங்களில் நீங்கள் இந்த துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நபிகளார் நமக்கு அருமையாக வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையை எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இன்ன பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும் என்று காட்டி தந்திருக்கிறார்கள். தொழுகை அல்லாத இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டால் அந்த இபாதத்துக்களுக்கு என்று சொல்லி சில பிரார்த்தனைகளை நபிகள் நாயகம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இபாதத்துக்கள் அல்லாத பலவிதமான காரியங்களில் கூட பாத்ரூம் செல்வதிலிருந்து நம்முடைய சிறுநீர் தேவையை கழிப்பதிலிருந்து அத்தனை விஷயங்களுக்கும் இஸ்லாம் அருமையான சில பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு சில பிரார்த்தனைகளை இஸ்லாம் கற்றுத்தந்ததை போல இன்னும் ஒரு சில பிரார்த்தனைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பிரார்த்தனைகளை பொறுத்தவரையில் அவை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்ல. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் இறைவனிடம் மன்றாடக்கூடிய அளவில் காட்டித்தரப்பட்டிருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளுடைய பவர், அந்த பிரார்த்தனைகளுடைய சக்திகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த பிரார்த்தனைகளை அடிக்கடி ஓதிக்கொள்வதன் மூலமாக தங்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அந்த துஆக்களினுடைய தாற்பயத்திலிருந்து விளங்க கிடைக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகம் செய்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனா வகினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் எனக்கு நல்லவைகளை கொடுத்து மறுமையிலும் நற்காரியங்களை கொடுத்து நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் மறுமையிலும் உலகத்திலும் நல்ல வாழ்க்கையை கேட்டு மறுமையிலே நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. நபிகளார் தன்னுடைய வாழ்நாளில் ஓதிய பிரார்த்தனைகளில் இன்னும் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில்
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதை போன்று மற்றவர்களுக்கும் அதிகம் அதிகம் ஓதும்படி பணித்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அது என்ன பிரார்த்தனை? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்துவிடு. யா முசர்ரிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா, சர்ரிஃப் கல்பி அலாதீனிக், உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய இந்த உள்ளத்தை புரட்டாமல் வைத்துவிடு என்று சொல்லி எல்லாம் சில அறிவிப்புகளை பொறுத்தவரையில் உன்னைக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் என்னுடைய உள்ளத்தை புரட்டாமல் நேர்வழியிலே வைத்துவிடு என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை இதையொட்டி நாம் பார்க்க கிடைக்கிறது. இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை நம்மை போன்ற அடியார்களுக்கு ஓதும்படி பணித்திருந்தால் இதிலே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இருந்திருக்காது. காரணம் என்ன? அடிக்கடி உள்ளங்கள் புரட்டப்படக்கூடிய நிலையில் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். நேர்வழியிலே இருக்கக்கூடிய ஒருவன் திடீரென்று வழிகேட்டை நோக்கி சென்றிருப்பான். ஏகத்துவம் குர்ஆனும் ஹதீஸும் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்கள் என்று வழிகட்டிருப்பான், அல்லது குர்ஆன் ஹதீஸ் இமாம்கள் என்று வழிகட்டிருப்பான். இப்படி கொள்கை ரீதியாக வழிகட்டு போயிருப்பார்கள். 5 நேரங்கள் தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருந்த ஒருவன் திடீரென்று தொழுகைக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாமல் வழிகேட்டுக்கு அழைத்து சென்றிருக்கப்பட்டிருப்பான். இப்படி வழிகேட்டை நோக்கி அடிக்கடி நகரக்கூடியவர்களாக மனித சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் இருக்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படிப்பட்டவங்களா? அடிக்கடி வழிகேட்டுக்கு போய் வந்துருவாங்கன்னு நாம எல்லாம் நம்பக்கூடிய அளவுல உள்ள ஒரு ஆளா? அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புல அல்லாஹ்வே நேரடியாக அவர்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய இறைவனுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி ஓதிய ஒரு பிரார்த்தனை என்ன? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடு. இதை ரசூலுல்லாஹ் எதுக்காக ஓதனே? நமக்கு ஓதுங்க என்று சொல்லி இருந்தா ஏற்கனவே சொன்னதை போல நாம் எல்லாம் அடிக்கடி வழிகட்டு போயிருவோம். நமக்கு அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு வகையோடு நேரடியாக தொடர்பு இல்லை, அதனால நாம ஓதணும் ஓகேன்னு ஆயிரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் வகையோடு தொடர்பு இருக்குதே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே இதை ஓதி இருக்கிறாங்கன்னா என்ன விளங்கணும் தெரியுமா? இந்த பிரார்த்தனை என்பது அத்தனை பேருக்கும் அவசியமான ஒன்று. அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதரை கூட வழிகேட்டுக்கு அனுப்பி விடுவான். அல்லாஹ் தானே தூதரா தெரிவு செஞ்சான். முஹம்மது என்ற மனிதரை தூதராக இறைவனுடைய திருத்தூதராக பிரகடனப்படுத்தியவன் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சால் அவரை கூட வழிகேட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்ற பவரை அல்லாஹ் நிலைநாட்டுவதற்காக இந்த பிரார்த்தனையை ஓதச் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எடுத்து பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய நிலையில் தான் அந்த சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது. எப்படியான சந்தர்ப்பம்? அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு மனைவியினுடைய வீட்டுக்கு அடிக்கடி சென்று தேன் குடித்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேனை குடிச்சுக்கிட்டு வர்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உள்ளிட்ட சில மனைவிமாருக்கு பிடிக்கல. பிடிக்காம இருந்தா அவங்க என்ன பார்க்கறாங்க தெரியுமா? எப்படியாவது நபிகள் நாயகத்தை தேன் குடிக்க போறதை விட்டு தடுக்கணும், எதையாவது செஞ்சு நிறுத்தணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தேன் குடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது, அல்லாஹ்வின் தூதரே உங்ககிட்ட ஒரு கெட்ட வாடை வருகுது, என்ன காரணம்னு வேணும்னே கேட்கிறாங்க. இயற்கையாக கேட்கல, திட்டமிட்டு தான் கேட்கிறாங்க. இதுக்கு பிறகு போக கூடாது தடுக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட கெட்ட வாடை வருது, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, தேன் நானே குடிச்சிட்டு வந்தேன், தேன் குடிச்சிட்டு வந்தது இவ்வளவு பெரிய எஃபெக்டா, வேற எதையுமே நான் செய்யலையே, சாதாரணமா ஒரு தேனை குடிச்சிட்டு வந்ததுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுமா நினைச்சுக்கிட்டு இதற்கு பிறகு நான் எனக்கே தேனை ஹராமாக்கி கொண்டேன், எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன், உங்களுக்கெல்லாம் ஹராமாக்கல, மற்றவங்களுக்கெல்லாம் தேன் ஹலால், எனக்கு மட்டும் ஹராம், நான் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தார்? நீங்க எப்படி அது ஹராமாக்க முடியும்? உங்களுக்கு நான் ஹலால் என்று சொல்லி இருக்கிறேன், நீங்க நினைச்சதை ஹராமாக்கிட்டு நீங்க நினைச்சதை ஹலாலாக்குறதுக்கு நீங்க என்ன ஸ்ரீலங்கா ஜமியத்துல் உலமாவா? அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான்? நீங்க ஒன்றும் ஸ்ரீலங்கா ஜமியத்துல் உலமா இல்ல, நினைச்சதுக்கு ஹலால் நினைச்சதுக்கு ஹராம் ரெண்டுமே பிடிக்கலண்டா அந்த ஒரு பிரைவேட் கம்பெனி எடுத்துக்கிட்டு போ. இதுக்கு நீங்க அந்த இடத்துல இல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் சொல்றதை தான் நீங்க கேட்கணும். அல்லாஹ் கண்டிக்கிறான்.
அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்குன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாகவே வைத்து விடு என்று கோரிக்கை வைத்தார்களே, எதற்காக வைக்கிறாங்க? இந்த சந்தர்ப்பத்தில் ஹராம் ஹலாலை தீர்மானிப்பது அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரிந்திருந்தும் திடீர்னு கொஞ்சமா ஸ்லிப் ஆகுது, சின்ன இடத்துல கொஞ்சம் மைனூட்டா ஸ்லிப்பாக பாக்குது. அல்லாஹ் உடனே கண்காணிச்சு, நபியே நீங்க அல்லாஹ்வோட தூதராக்கும், உங்களுக்கு இந்த அதிகாரம் இல்ல, தொலைச்சு விடுவேங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்ததில் நியாயம் இருக்கிறது என்பதை உணர முடிகிறதா? அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம், உஹது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வின் தூதருடைய பற்களை உடைத்தவர்கள் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது தப்பா? நம்ம பார்வையில தப்பா? நம்ம ஜமாத்து தலைவருக்கு அடிச்சு விட்டாங்களே, இவன் எப்படி ஜெயிப்பான் நினைப்பமா இல்லையா? நம்ம ஆளுக்கு கை வச்சுட்டானே, இவன் தோத்து தான் போகணும், முஸ்லீம்களை அழிக்கிறானே, இவனுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், இப்படி எல்லாம் நாம யோசிப்போம்ல. இதே ஆங்கிள் தான் ரசூல் தான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், கடைசி தூதர், அவர பல்லையே உடைச்சு விட்டாங்களே, இவங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், கிடைக்க கூடாது என்று சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அல்லாஹ் உடனே கவுண்ட் பண்றான், நபியே ஒருவனுக்கு வெற்றியை கொடுப்பதும் இன்னொருவனுக்கு தோல்வியை கொடுப்பதும் எனது அதிகாரத்தில் உள்ளது, நீங்க எப்படி கை வைப்பீங்க? நீங்க நினைச்சவனுக்கு வெற்றியை கொடுக்கணும், நீங்க நினைச்சவனுக்கு தோல்வியை கொடுக்கணும்னா நான் எதுக்கு அல்லாஹ்னு இருக்கிறேன்? அல்லாஹ் கேட்கறதுல என்ன விளங்கணும்? அல்லாஹ்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன், அப்ப நீங்க நினைச்சவனுக்கு தான் வெற்றி கிடைக்கணும், நீங்க நினைச்சவனுக்கு தான் தோல்வி கிடைக்கணும்னா அப்ப நான் எதுக்கு? நாம கேட்போம்ல, தலைவர்னு நான் ஒருத்தன் இருக்கிறேன், நீ நினைச்சதை நீ செய்வ, நீ நினைச்சதை நீ செய்வேன்னா அப்ப நான் எதுக்கு குத்து கல்லாட்டம் பொம்மை ஆட்டம் வச்சிருக்கிறீங்களா? கேட்போமா இல்லையா? இது மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், நான் அல்லாஹ்னு இருக்கும்போது நீங்க நினைச்சா நீங்க உங்க கையில அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்களா? கடுமையான வார்த்தைகளால அல்லாஹ் தஆலா நபியை சாடுகிறான். இதுல இருந்து என்ன விளங்குது? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடு. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருக்கே இந்த நிலை என்றால் அடிப்படையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அடிப்படையே இல்லாமல் போய்விடுகிற அளவுக்கு அல்லாஹ் நினைத்தால் வழிகேட்டுக்கு இழுத்து சென்று விடுவான். நேர்வழியை தர்றது அல்லாஹ், வழிகேட்டை கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் முத்தலிப் போன்ற தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு எவ்வளவோ இஸ்லாத்தை எடுத்து சொல்லியும் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதை போன்று தெரியவில்லை. ரசூல் தான் ரொம்ப கவலைப்பட்டு, என்னதான் இஸ்லாத்தை சொல்றோம், ஹிதாயத்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே இன்னக்கலா தகுதி மன் அஹ்பப்த, நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. நீங்க நினைச்சாலுக்கு நேர்வழி, நீங்க நினைச்சவனுக்கு வழிகேடு ஆயிருமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்த இறைவன் அபூஜஹலுக்கு வழிகேட்டை கொடுத்து விட்டான். அல்லாஹ் அப்படிதான். என்ன பாப்பான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூஜஹலும் ஒரே கேட்டகரியில் இருந்த ஆட்கள், அப்படி அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்கள். ஆனா உமரை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபாவாக மிளிரச் செய்த ரப்பு அபூஜஹலை 1 நம்பர் காபிராக்கி நரகத்துக்கு அனுப்பிட்டானா இல்லையா? அபூபக்கருக்கு ஹிதாயத்து கொடுத்த இறைவன் மற்ற காபிர்களை, உத்துபா ஷைபா போன்ற மற்ற காபிர்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்பினானா இல்லையா? என்ன காரணம்? இந்த சத்தியம் கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளத்தை ஒருங்கிணைப்போடு அல்லாஹ்வின் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நினைச்சா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்? நம்ம உள்ளத்தை கொண்டு எங்க வச்சிருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில வச்சிருக்கிறானா. நினைத்தவர்களை அப்படியும் நினைத்தவர்களை இப்படியும் அல்லாஹ் புரட்டுவான். கொஞ்ச நாளைக்கு இதாயத்தை கொடுத்து பார்ப்பான், அப்படியே வளர்ந்துகிட்டு வர்ற மாதிரி தெரியும். எத்தனை உலமாக்கள், எத்தனை அறிஞர்கள், எத்தனை படைபட்டாளங்கள் நாம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், என்னடா இது கட்டுக்கடங்காத வளர்ச்சியா இருக்குது, இப்படி ஒரு நேர்வழியா, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இந்த ஜமாத்துக்கா, இவ்வளவு பெரிய ஆய்வாளர்கள் இந்த ஜமாத்துக்காண்டு மூக்குல கை வைக்கிற அளவுக்கு அல்லாஹ் தருவான். திடீர்னு என்ன பார்ப்பான்? வந்தவங்கள முக்காவாசி பேர் அயோக்கிய பயலுவ எல்லாம் ரிட்டர்ன் ஆகுன்னு அனுப்பிடுவான். அனுப்பினானா இல்லையா? ஹாமிது பக்ரி எங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிகப்பெரிய பிரபலமான பேச்சாளர், எங்க திகாரியில, இலங்கையில திகாரி என்ற இடத்துல தரீகாவுக்கு எதிராக மிக பிரபலமான பொதுக்கூட்டத்தை போட்டவர் இன்றைக்கு காயல்பட்டணம் தர்காவினுடைய ட்ரஸ்டியாக இருக்கிறார். அல்லாஹ் என்ன கொடுத்து பார்க்கிறான்? தௌஹீதுக்கு அனுப்பி தௌஹீத் ஜமாத், இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய முன்னாள் அமைப்பு, அனைத்து தௌஹீத் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவராக இருந்த ஒருவர் அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பார்க்கிறான் நேர்வழியை. எல்லா விவாதத்துல எல்லாம் கலந்து கொள்றாரு, மதுஹபு சரியா, குர்ஆன் சுன்னா சரியான்னு விவாதம் பண்ணி ஜெயிக்கிறாரு. இந்த அளவுக்கு விட்ட ஒருத்தரை
கொஞ்ச நாளைக்கு கொடுத்து பார்த்துட்டு ஹிதாயத்தை ரிட்டர்ன் எடுக்கிறான். நீ லாயக்கு இல்ல, நீ ரிட்டர்ன் போயிரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் தவறுதலாக சொல்லிவிட்டேன், மதுகபு தான் சரியானது. அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான், கொடுத்து பார்த்துட்டு திருப்பி எடுத்துருவான். காரணம் என்ன? இந்த துஆவினுடைய வெயிட்ட புரியலன்னு அர்த்தம். சாதாரண 2 வரியில உள்ளது, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், இவ்வளவுதான் அந்த துஆ. இந்த துஆவுக்கு இவ்வளவு தாத்பரியம். சில நேரங்களில் நாம நினைப்போம், இவங்க எல்லாம் வழிகேடுன்னு சொல்லலாமா? இவங்களுக்கெல்லாம் வழிகேடு கிடைக்குமா? வாயை திறந்தா குர்ஆன் வசனமா கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு, வாயை திறந்தா புகாரி முஸ்லிமா கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னமா இது? ஒரு ஹதீஸை கேட்டா 5 நிமிஷத்துல தேடி சொல்றாரு, ஒரு கேள்வியை கேட்டா அத்துப்படியா பதில சொல்றாரு. இவரை எல்லாம் வழிகேடுன்னு சொல்ல முடியுமான்னு நாம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய காலத்துல ஒரு மனிதர் உஹது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவரை பார்த்து சிலாகித்து பேசுகிறார்கள். எப்படி சிலாகித்து பேசுகிறார்கள்? இன்றைக்கு நம்மிலே இவரை போன்று யாருமே யுத்தம் செய்யவில்லை, அந்த அளவுக்கு கடுமையாக போராடுறாரு, கண்டவனை எல்லாம் வெட்டி சாக்கிறாரு. போராட்டம்னா போராட்டம், அவர் அடிக்கிறதுக்கு அன்றைக்கு ஒரு வீரன் இல்லை என்ற அளவுக்கு யுத்த காலத்திலே போராடுகிறார். என்ன நினைக்கணும் தெரியுமா? ஒருவன் இஸ்லாத்திற்கு வருவது பெரிதல்ல, அவன் ஒரு ஜிஹாது களம் என்று வந்தால் அதற்கு புறப்பட தயாராக இருந்தால் தான் அவனுடைய ஈமான் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம நாட்டில் ஒரு பள்ளிக்கு கல் அடிச்சா வீட்டுல முன் கதவையும் பின் கதவையும் மூடிக்கிட்டு குசினிக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்கள். அப்ப என்ன நினைக்க, இப்படி இப்படி யாராவது இருந்தா என்ன நினைக்கணும்? நமக்கு ஈமான்ல நம்ம கரெக்டா இல்ல, அல்லாஹ் கிட்டத்துல நம்மளை வந்து அடுத்த ரூட்ல அனுப்பினாலும் அனுப்பிடுவான், இப்படி நினைச்சுக்கிறேன். இது மாதிரி சாதாரணமா பள்ளி வாசலுக்கே நம்ம ஈமான் தத்தக்க பத்தக்க ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனா சஹாபாக்கள் எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, யுத்த களம் வந்துட்டா உடனே களத்துல இறங்குவாங்க. இவர் இறங்குறாரு, இறங்கி கடுமையாக போராடுகிறார். ஒருவர் இருவர் இல்ல, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர்களை கொலை செய்கிறார். வரலாற்றிலே 80க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்யப்படுகிறார்கள். இவ்வளவு பேரை கொலை செய்யவரை சிலாகிச்சு பேசுறாங்க சஹாபாக்கள். இவருக்குன்னா சொர்க்கம் தான்ப்பா, இவரை மாதிரி சொர்க்கம் போற யாருமே இருக்க மாட்டாரு. எத்தனை பேரை கொண்டுட்டாரு, இவ்வளவு பேரை நன்மை கிடைக்குமா இல்லையா? நாம சொல்லுவோம்ல, என்னமா தாடி, என்னமா ஜுப்பா, வாய பாடுறா, பயான பாடுறா, இது மாதிரி ஒரு பயம் பண்ணுவாங்களா யாராவது? அந்த மாதிரி இருக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாலும் அப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது பாரு குர்ஆன் வசனம். இவருக்குன்னா கண்டிப்பா சொர்க்கம் தான். அல்லாஹ் பீரோ கணக்குல நன்மை அப்படி அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு வழிகேட்டுக்கு அனுப்பிடுவான்ல. ரசூலுல்லாஹ் இப்படி சிலாயிச்சு பேசுறவரை பார்த்ததும் சொல்றாங்க, ஃபைன்னஹு மினன்னார், அவர் நரகம் நுழைவார் அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே சஹாபாக்களுக்கு எல்லாம் டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துருச்சு? இவருக்கே நரகம்னா நமக்கெல்லாம் சொர்க்கமா? நாம நினைப்போம்ல, இவரையே வழிகேடுங்கிறாங்க, அப்ப எப்படி நாம மட்டும் நேர்வழியில இருப்போம்? இப்படி நினைக்கவே தேவையில்ல. காரணம் என்ன? ஒரு படித்த அறிவாளியே அல்லாஹ் வழிகேட்டுக்கு விடுவான், பாமர மனிதனுக்கு நேர்வழியை கொடுப்பான். இன்றைக்கு நிறைய விவசாயிகளை எடுத்துக்கொள்ளலாம், நிறைய வியாபாரிகளை எடுத்துக்கொள்ளலாம், இந்த ஏகத்துவ கொள்கையில் நேரான வழியில் இருப்பார்கள். ஆனா நம்ம நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசராக இருப்பவர் 1ஆம் நம்பர் வழிகேட்டில் இருப்பார். காரணம் என்ன? ஒரு நாட்டில் ஆக படிச்சவன் என்று சொல்றது அவரை தான். ஆக படிச்சவன் சிலை வணக்கத்தில் வழிகட்டு போயிருக்கிறான். ஆனா சாதாரணமாக இருக்கிற ஒரு பாமர மனிதன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அவன் தூதர் சொன்னதை மட்டும்தான் கேட்பேன் என்று நேர்வழியில் இருக்கிறான். இதுதான் அல்லாஹ், இப்படித்தான் வைப்பான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதோட சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்து ஒருத்தர் பின்னாடியே பின்தொடர்ந்து செல்கிறார். அவர் நின்றால் இவரும் நிற்பார், அவர் போனால் இவரும் போவார். என்ன நடக்குது? கிளைமேக்ஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்காக போறாரு. கடைசியில என்ன ஆகுது? அவர் கடுமையாக யுத்தம் செய்து யுத்தம் செய்து யுத்தம் செய்து முடியாத ஒரு கட்டம் வரும்போது அவருக்கு நிறைய வெட்டுக்காயங்கள், இவர் யுத்தம் பண்ணின அவரை நிறைய வெட்டியிருப்பாங்கல்ல, அந்த வெட்டுக்காயங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் தன்னிடத்தில் இருந்த வீச்சரிவாளை தனக்குத்தானே எடுத்து குத்தி கொண்டு அந்த இடத்திலேயே தற்கொலை செய்து மரணித்து விடுகிறார். இதை பார்த்த அந்த நபித்தோழர் ஓடி வர்றாரு ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வின் தூதரே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் தான் சாட்சி. ஏன் சொல்றாரு? நீங்க சொன்ன மாதிரியே அவன் நரகம் போய்விட்டான், நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி அவனுக்கு நரகம் கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கணும் தெரியுமா? யுத்த களத்திற்கு வருகிற அளவுக்கு அவனுக்கு ஈமான் இருந்திருக்கிறது. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்குமான்னு ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். யுத்த களத்துக்கு வந்தவன் சாகிறதுக்கு மைனூட்டான நேரங்கள் இருக்கிற நேரத்தில் அவனை அல்லாஹ் வழிகேட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். அவர் நேர்வழியிலிருந்து மரணித்திருந்தால் இன்றைக்கு சஹாபி என்று இருப்போம். வழிகேட்டில் சென்று மரணித்ததால் இன்றைக்கு அவரை அயோக்கியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் அவர் 80 பேரை கொண்ட மாதிரி அப்படியே இயற்கையாக மரணித்திருந்தால், ஷஹீதாகி இருந்தால் அவரை ஷஹீத் என்று இருப்போம், சொர்க்கத்துக்குரியவர் என்று இருப்போம். ஆனால் இன்றைக்கு இஸ்லாம் அவரை ஒரு வழிகட்டவனாக பேசுகிறது. காரணம் என்ன?
கடைசி நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை பறித்து விட்டான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யா பிலால், பிலாலே, எலும்பி மக்களுக்கு ஒரு தகவலை பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ன தகவல்? மறுமை நாள் வரும் வரைக்கும் இந்த தகவல் அப்படியே பதிவாகி இருக்கும். என்ன தகவல்? இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாத தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா ஒரு கேடுகெட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்துக்கு வலு சேர்ப்பான். அல்லாஹ்வுடைய தாத்பரியம் என்ன? அப்படி பெரிய தாடி ஜுப்பா இது மாதிரி ஷேகுமார கொண்டுதான் இஸ்லாத்தை பரப்பணும் என்ற எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. 1 நம்பர் குடிகாரனாக கேடுகெட்ட அயோக்கியனாக இருந்த மால்கம் ஹெக்ஸுக்கு நேர்வழி கிடைக்கும் என்றால், 1 நம்பர் பொறுக்கியாக இருந்த இந்த உலகத்திலே இவன் தான் ஆக அயோக்கியனாக இருப்பான் நினைக்கக்கூடிய அளவில் இருந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு மீக்கால் ஜாக்சனாக மாற முடியும் என்றால், அல்லாஹ் தஆலா எந்த அயோக்கியனையும் தான் நினைத்தால் இஸ்லாத்திற்கு மாற்றி அவன் மூலமாக மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் அப்படித்தான். இதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சா, அதை விட்டு கொடுத்துறாத. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே, சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக வைத்து விடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் நபிகள் நாயகத்துல வர்றாரு, வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, அவருக்கு ரொம்ப அருமையாக எழுத தெரியும், எழுத படிக்க தெரிந்த ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ்ட்ட எழுத படிக்க தெரிஞ்ச யாராவது வந்தாங்கன்னா, அந்த காலத்துல ஒரு போஸ்ட் இருந்துச்சு, எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமுள்ள போஸ்ட் என்ன? குத்தாபுல் வஹி, வஹியை எழுதுகிற பதவி. ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்குமா, பக்கத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி சஹாபாக்களை வச்சு நீங்க வஹியை எழுதுங்க அப்படின்றவாங்க. இந்த பொறுப்பு அவருக்கு கொடுத்து, உங்களுக்கு தான் எழுத தெரியுமா இல்லையா, நீங்க எனக்கு வஹி வரும்போது எழுதிக்கிறீங்க என்று சொல்லி குத்தாபுல் வஹியாக இணைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த ஆக உயர்மட்ட பதவிகளில் ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவரும் குத்தாபுல் வஹியாக இருக்கிறார். சூரா பக்கராவை மனப்பாடம் செய்கிறார், சூரா ஆலு இம்ரானை மனப்பாடம் செய்கிறார். பக்கராவே 2 ஜுஸு வரும். எந்த அளவுக்கு 2 ஜுஸு வரும்? பக்கராவுல எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லுவானோ அதைத்தான் முழு குர்ஆன்ல சொல்ல போறான். பக்கராவுடைய தாற்பயம் என்ன? சூரா பக்கராவை படிச்சிட்டோம்னு வைங்க, அதுல எதையெல்லாம் சுருக்கமாக சொல்லுவானோ அதைத்தான் விரிவாக முழு குர்ஆன்ல சொல்ல போறான்னு அர்த்தம். அந்த சூரா பக்கராவை மனப்பாடம் செய்கிறார், அதன்படி வாழுகிறார். ஆல் இம்ரானை மனப்பாடம் செய்கிறார், ஓதுகிறார், அதன்படி வாழுகிறார். இப்படி எல்லாம் வாழ்ந்தவர் திடீரென்று காபிரா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்து காபிரா போறான்னா, நம்ம காலத்துல ஒருத்தன் நேர்வழிக்கு வந்து வழிகேட்டுக்கு போறது ஆச்சரியமான ஒண்ணா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்துல வந்து பையத்து பண்ணி இஸ்லாத்தை ஏத்துக்கிண்டு காபிரா போயிடுறான். காபிரா போனது மட்டுமில்ல, ஊர் முழுக்க போய் என்ன சொல்றான் தெரியுமா? முகமதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் தான் முகமதுக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தேன். அவருக்கு பக்கராண்டால என்னன்னு தெரியாது, நான் தான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். நான் பக்கத்துல இருந்தவன் இல்ல. மக்கள் கொஞ்சம் ஒத்த 2 பேராவது நம்பிடுவாங்க. மக்களை பொறுத்தவரை அப்படித்தானே, 10 பேர் நம்பலாட்டியும் 10 பேருக்கு ஒரு தகவலை பொய்ய சொன்னா 10 பேர்ல 9 பேர் நம்ப மாட்டான். ஒருத்தன் என்ன செய்வான்? இல்லாம சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சிருவான். என்னடா நம்பலாட்டியும் நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு நினைப்பாங்களே. இது மாதிரி நினைக்கிற மாதிரி அந்த ஆளு போய் ஊர் முழுக்க சொல்றான், முகமதுக்கு ஒன்றும் தெரியாது, பக்கராவை நான் தான் படிச்சு கொடுத்தேன், ஆல் இம்ரானை நான் தான் படிச்சு கொடுத்தேன் சொல்லி அப்படி சொல்லாகிச்சு பேசுறாரு. பேசுற நேரத்தில் கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கிறாங்க. ஏன் விட்டு வைக்கிறாங்க? சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள மரியாதை கொடுத்து எதிரியா இருந்தா கூட மதிச்சு அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரங்கள் வரும். சில ஆட்கள் இருப்பாங்க, கண்டுக்காம சில்ற மாதிரி விட்டு போயிடணும். இது நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல்கள் ஒண்ணு. சில ஆட்களை ஏன்னா எதிரியை நாமளே வளர்த்து விட கூடாதுல்ல. ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, கூட இருந்த ஒருத்தன் பிரிஞ்சு போய் என்ன பிரச்சாரம் பண்றான், முகமதுக்கு ரசூலுல்லாஹ்க்கே தெரியலங்கிறான். அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கிறாங்க. திடீரென்று மரணிக்கிறான். மரணிச்சா யூதர்கள் அத்தனை பேரும் அவனை கொண்டு சென்று அடக்கி விட்டு வருகிறார்கள். அடக்கி விட்டு வந்தால் அடுத்த நாள் காலையில் ஊர் முழுக்க பேசிக் கொள்கிறார்கள், நேற்று புதைக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு தெருவிலே இழுத்து வீசப்பட்டிருக்கிறான். பாடி வெளியில கிடக்குது. நேற்று தான் கூட போச்சுட்டு வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா பாடி வெளியில் ஜனாசா வெளியில கிடக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா பூமி அவனை துப்பி இருந்தது. அல்லாஹ் அடையாளத்தை காட்டுறான். உலகத்தில் இருக்கிற என்ன பாடுபட்ட அல்லாஹ் கேவலப்படுத்துறான்னு அர்த்தம். யூதர்கள் என்ன பேசுறாங்க? முகம்மதுடைய படையினர் தான் இந்த காரியத்தை செய்கிறார்கள். காரணம் என்ன? இவங்களுக்கு அவருக்கு தான் ஆகாது, வேணும்னு செய்யறாங்க. சில இடத்துல போஸ்ட் ஓட்டுவாங்க. போஸ்ட் ஓட்டினா கண்டவனும் வந்து கிழிச்சு விட்டு அதுக்கு மேல போஸ்ட் ஓட்டிட்டு போயிருப்பான். சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் செஞ்சிருப்பாங்க. எது தெரியுமா? இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது இல்ல. இது மாதிரி முகம்மதுடைய படை தான் இதை செய்திருக்கும் என்று சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. 2வது நாள் யூதர்கள் எல்லாம் அவனுடைய உடம்பை கொண்டு சென்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக குழியை தோண்டி புதைத்து விட்டு வருகிறார்கள். 2வது நாளும் பூமி அவனை துப்பி இருந்தது. 2வது நாளும் வெளியெல்லாம் பாடி கிடக்குது.
இப்பயும் என்ன பேசுறாங்க? என்னடா இது, முகமதுடைய படை இப்படி அநியாயம் பண்றாங்களே, என்னென்றாலும் கூட இருந்தவன் தானே, இப்படி செய்யக்கூடாதுல்ல, இந்த மாதிரி பேசுறாங்க. மூன்றாவது நாள் யூதர்கள் அத்தனை பேர் விடிய விடிய முழிச்சிருந்து ரொம்ப ஆழமா குழிய தோண்டி புதைச்சிட்டு வர்றாங்க. எப்படி போய்க்கிறாங்க? இதுக்கு பிறகு எவனும் வெளியெடுக்க முடியாத அளவுக்கு புதைச்சிட்டு வர்றாங்க. நான் நினைக்கிறேன் உலகத்திலே ஹதீஸ்களை பார்க்கும்போது ரொம்ப ஆழமான கபர் இவன் கபரா தான் இருக்கும் போது இருக்குது. ஹதீஸ்கள்ல அவ்வளவு ஆழமா புதைச்சிட்டு வர்றாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா பூமி அவனை மீண்டும் துப்பி இருந்தது, திருப்பம் வெளியில பாடி கிடக்குது. அப்பதான் யூதர்கள் நினைக்கிறாங்க இது முகமதுடைய படையினுடைய வேலை இல்லை. காரணம் என்ன? முகமதுடைய படையினுடைய வேலையாக இருந்தால் இவ்வளவு அவசரமாக இதனை வெளியே எடுத்து போட முடியாது. பெகோ இருந்தா தோண்டி வீசி விட்டுருவான். அந்த காலத்துல அது இல்லல்ல, அதனால திங்க் பண்றாங்க இது இயந்திரங்களால் செய்யப்பட்ட ஒன்றல்ல, இது மேலே இருக்கிற ரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் செஞ்ச அநியாயத்துக்கு கூலி கிடைத்து யூதர்களே உணர்ந்து கொள்கிறார்கள். மேலே இருக்கிறவன் வேலை, கீழே இருக்கிறவன் வேலை இல்ல. அல்லாஹ் எதுக்கு இந்த இப்படி ஒரு கேவலமான ஒரு மரணத்தை அவனுக்கு கொடுக்கிறான்? உலக வாழ்க்கையில நீ நபிகள் நாயகத்தோடு இருந்து விட்டு நபிக்கு எதிராக இப்படி சூழ்ச்சி செய்தாய். அப்ப என்ன விளங்கனே? ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்த குத்தாபுல் வகியை எழுதக்கூடியவராக இருந்த நபி தோழராக இருந்த பக்ராவை மனப்பாடம் செய்த ஆல் இம்ரானை மனப்பாடம் செய்த சஹாபியாக ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர் வழிகேட்டுக்கு சென்று காபிராக மரணித்து விடுகிறார். இப்படி இவங்களுக்கே நடக்கும் போது நமக்கு நடக்காதா? என்ன நினைக்கணும்? இதெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுகிற ரப்பே சப்பித் கல்வி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலையாகவே வைத்து விடு, புரட்டி விட்டுறாத. இந்த மார்க்கத்தில் மௌத்தாகிற வரைக்கும் இதே கொள்கையில நான் நிலையாக இருக்கணும். காரணம் என்ன? நேரடியாக லைவாக பார்த்துக்கிட்டு இருப்போம். எத்தனையோ நேர்வழி பேசியவர்கள், எத்தனையோ ஏகத்துவம் பேசியவர்கள், எத்தனையோ கொள்கைவாதிகள் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் வழிகட்டு போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? சில சுயலாபங்கள், சில அவர்களுக்கு தேவையானதை அடைந்து கொள்ள முடியாமை, சில தங்களுக்குள்ள பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா கொள்கையோட கொண்டாந்து உரசி பார்ப்பான். நம்மளை ஏத்துக்கலையே, நம்மளை சேர்த்துக்கலையே, உரசி பார்த்துக்கிட்டு இதுக்கு பிறகு உனக்கு எதிராக தானே நான் நிற்பேன், மாறி போயிடுவாங்க. கொள்கை நமக்கு எதிராக நிற்கிறது பிரச்சனை அல்ல. ஒரு தனி மனிதனுக்கு எதிராக நிற்பதை விடுத்து விட்டு கொள்கைக்கு எதிராக மாறி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க அல்லாஹ் என்ன செய்வான்? நேர்வழியை கொடுத்து பார்ப்பான். தங்கம் மாதிரி தெரியும், கொஞ்ச நாள்ல பித்தளையை ஆக்கி விட்டுருவான். காரணம் என்ன? நீ லாயக்கில் தொலைஞ்சு போன்னு அனுப்பி விட்டுருவான். ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகிற சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடைய அடிக்கடி நம்முடைய காரியங்கள் என்ன காரியம் பண்ணினாலும் இந்த துவா ஓதுறது பெரிய விஷயமா? ரோட்ல நடந்துகிட்டே போகும்போது கூட யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி என்று ஓதிக்கொண்டு போய்விடலாம். இந்த பிரார்த்தனையை மனப்பாடம் செய்து அடிக்கடி ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாடு முழுவதும் ஏகத்துவ பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருவதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். அந்த தொடரிலே நாளை 11ஆம் திகதி ஹொரகொல்லையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டின் முதலாவது பொதுக்கூட்டமாக ஹொரகொல்லை திகாரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹொரகொல்லையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதன் பின்னால் அந்த ஊரை சேர்ந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் தரீக்கத்து சகோதரர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாது என்று தடை விதிப்பதற்காக போலீஸ் நிலையம் வரைக்கும் சென்றிருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக, நேற்றும் நேற்றைய முன்தினமும் 2 நாட்களும் போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. தௌஹீத் ஜமாத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாது, அதுக்கு அவங்க சில வாதங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. என்ன வாதங்கள் எடுத்து வச்சாங்க தெரியுமா? முதலில் இவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், இவங்களை உள்ள விடாதீங்கன்னு சொல்லி திகாரி, வரக்காப்புல உள்ளிட்ட ஊர்களை சேர்ந்த மற்ற தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். சொன்ன வாதம் என்னையா? மற்ற தௌஹீது என்று சொல்பவர்கள் இந்த ஜமாத்தை மட்டும் உங்க ஊருக்குள்ள விட்டுறாதீங்கன்னு தப்லீக்காரர்களாகிய எங்களிடத்தில் சொன்னார்கள். அதே போன்ற ஒரு பிரபலமான மதரசாவை குறிப்பிட்டு இந்த மதரசாக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் ஜம்மியத்துல் உலமாவின், அந்த மதரசாவினுடைய அதிபர் ஜம்மியத்துல் உலமாவினுடைய ஒரு முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து நீங்க என்னதான் தடுத்தாலும் அடங்க மாட்டாங்க, உங்களை மீறி ஊருக்குள்ள வந்து பொதுக்கூட்டம் நடத்தியே தீர்வாங்க, எப்படின்னாலும் தடுத்துருங்க
அப்படின்னு சொல்லி அவரும் எங்களுக்கு சொன்னாருன்னு பேரை சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. சொல்லப்படுகிற பேரெல்லாம் தௌஹீதுவாதிகளுக்கு மத்தியில பிரபலமான பேர்கள். அவங்க தான் இது. அப்ப பேக்ரவுண்ட்ல யார் இருக்கிறா? இந்த போலி தௌஹீது பேசுறவங்க தான் இருக்கிறாங்கன்னு விளங்குது. அந்த ஊருக்குள்ள போய் சூனியத்தை பத்தி தலைப்பு பேசல, அந்த ஊருக்குள்ள போய் செய்வினை பத்தி இவங்க எதை நினைப்பாங்களோ அதை கூட பேசல. இந்த போலி தௌஹீது கூட்டம் எதுக்கு பயப்படுமோ அதை கூட அந்த ஊர்ல தலைப்பா போடல. என்ன தலைப்பு போட்டுக்கிறோம்? இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை என்ன, அதே மாதிரி இந்த அப்துல்லா ராஜமாணிக்கம் கடந்து வந்த பாதை, அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாரு, அதே மாதிரி மௌலுது சீசனா இருக்குதா, நபியை நேசிக்கிறதுனா என்னன்னு சொல்லி மௌலுத பத்தி போட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தடுக்கிற அளவுக்கு இவங்களுடைய ஈமானுடைய வெயிட் இருக்குது பாருங்க. மாத்தி விளங்கிக்கிறீங்க. ஈமானுடைய வெயிட் என்ன அர்த்தம்? வழிகேட்டுடைய வெயிட் அர்த்தம். அப்ப போன் பண்ணி எல்லாருமே உள்ள விட்டுறாதீங்க, வந்தாங்கன்னா அப்படி பச மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க, அந்த ஊரை விட்டு அவங்களை கலட்டுறது ரொம்ப கஷ்டம். தெளிவா விளங்கி வச்சிருக்காங்க. எப்படி விளங்கியிருக்காங்க? இந்த ஜமாத்து உள்ள போச்சுன்னா திருப்பி கலட்டுறது கஷ்டம், உள்ள விட்டுறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 2 நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்து இறுதியாக அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன, எந்த அளவுக்கு அவங்க வர்றாங்கன்னு கேட்டா நிகழ்ச்சி நடத்தவே விட மாட்டோம், நீங்க வெளியூர்களில் போய் ஒரு பெரிய பப்ளிக் கிரவுண்ட் எடுத்து நடத்திக்கிறீங்க. நாம என்ன சொன்னோம்? எங்க மக்களுக்கு தான் நாங்க நிகழ்ச்சி நடத்தணும், கொல்லைக்குள்ளதான் நாங்க நடத்துவோம். திகாரியை உள்ளிட்ட ஒரு ஊர் அது, அங்கதான் நடத்துவோம், அதுக்கு அனுமதி வேணும். அப்ப நீங்க போய் நீங்க 2 தரப்பும் போய் சில கிரவுண்டுகளை பார்த்துட்டு வாங்க. எந்த கிரவுண்ட் சூட்டபிள் ஆகும்னா ஊருக்குள்ள போய் 2 கிரவுண்டை பார்த்துட்டு வந்தா 2 கிரவுண்டையும் அனுமதிக்க மாட்டோம்னு திருப்பி சொல்றாங்க. பார்த்துட்டு வந்த பிறகு 3வது என்ன ஆப்ஷன் வச்சோம்? அப்ப எங்களுக்கு தரீகா பள்ளிவாசல தரணும். என்னது, நீ 2யும் தர மாட்டல, உன் பள்ளிவாசல எங்களுக்கு தந்துரு, நாங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். தருவியாண்டு கேட்டு அதையும் முடியாதுன்ட்டாங்க. கடைசியில ஒரு கிரவுண்டுக்கு ஒத்து வரும்போது இறுதியாக ஒரு ஹாம்துருவை கிளப்பி விட்டாங்க. அந்த ஏரியாவில் இருந்து ஒரு பன்சலையோட ஒட்டி இருக்கிற ஒரு கிரவுண்ட் அது. அவர் வந்து நிக்கிறாரு. பன்சலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்ட்ல எஸ்எல் டீச்சரை ப்ரோக்ராம் செய்ய விட மாட்டேன், பொது பலையை கொண்டாந்து இறக்குவேன், கொண்டு வந்து எந்த பலையினாலும் கொண்டாந்து இறக்கி, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பாக்குறாங்க இவங்களுக்கு? அவங்க தான் சூட்டபிள்னு நினைக்கிறாங்க பாருங்க, நினைச்சுக்கிட்டு கொண்டாந்து இறக்கிடுவோம். அப்ப இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சதோட சுத்தி மூக்க தொட்ட மாதிரி எங்க வந்து நின்றுச்சு? எந்த இடத்தை நாம முடிவு செய்தோமோ அதே இடத்துல நடத்திக்கிறீங்கன்னு சொல்லி போலீஸால அனுமதி தர்றான். ஏன் அனுமதி தர்றான்? எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம், நாங்க யாரு, எங்க கொள்கை என்ன, எங்க செயல்பாடுகள் என்ன, எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேர் எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்ததோட நீங்க தான் அவங்களா, நீங்க தான் இந்த சமூக சேவையெல்லாம் செய்யற மக்களா, நீங்க தான் மக்களுக்காக உழைக்கிறவங்களா, அப்ப நீங்க செஞ்சுக்கிறீங்க. போலீஸ் பாதுகாப்போட நிகழ்ச்சி நடக்கும் சொல்லி அந்த நிகழ்ச்சி எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி, நாளை சனிக்கிழமை நடக்க இருந்த நிகழ்ச்சியை எதிர்வரக்கூடிய 18ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை மாற்றப்பட்டிருக்கிறது. நாமளே நினைச்சோம் ஒரு சின்ன பொதுக்கூட்டமா நடத்திட்டு போயிருவோம்னு. சின்ன பொதுக்கூட்டம் தானே ஏற்பாடு பண்ணிருந்தோம், அப்படி நடத்திட்டு போயிருவோம் நினைச்சோம். இவங்க மல்வான மாதிரி பூதாகரம் ஆக்கி விட்டாங்களே. இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுக்கூட்டம் மல்வான மாதிரி டபுள் மல்வானை ஆக்கி அந்த ஒரகொல்லை நகரிலே மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்கூட்டத்தை இந்த ஜமாத் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, 2வது ஒரு செய்தி என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நேற்றைய தினம் மாவனல்லை நகரிலே முழுமையாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. என்ன போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு கேட்டா, பொதுபல சேனா மாவனல்லைக்கு வருகிறது அப்படின்னு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த சிகளராவைய ராவணபலைய இது மாதிரி சிகள உரிமையை போன்ற இயக்கங்கள் எல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டு அங்க போனாங்க. எப்படி போஸ்டர் ஓட்டிட்டு போனாங்க? சிகளராவைய அமைப்பு தற்கொலை போராளிகளாக மாறி தேவனகலையை கைப்பற்ற போகிறது. போஸ்டர் வாசகம் என்ன தெரியுமா? தற்கொலை போராளிகளாக மாறி தேவனகலையை கைப்பற்ற போகிறது. தேவனகலை என்ன? மாவனல்லை நகரில் இருக்கக்கூடிய ஒரு குன்று, அதை சுற்றி உயன்வத்த போன்ற முஸ்லிம் கிராமங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுல ஒரு 70 ஏக்கர் நிலப்பரப்பை குறிப்பிட்டு இந்த நிலப்பரப்பு புனித பூமி பிரதேசம், இதுக்குள்ள இருந்து மக்களை வெளியேற்றுங்கிறாங்க. ஆனா உண்மையிலே அங்க வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய கணக்கெடுப்பை எடுத்து பார்த்து கிட்டத்தட்ட 3700 குடும்பத்தை சேர்ந்த 3000 முஸ்லிம்கள் அங்கே வாழுகிறார்கள். அவ்வளவு பேரும் சுமார் 200 வருடங்கள் பழமை வாய்ந்த முஸ்லிம்கள். அங்க அவங்களோட ஒப்பினை இருக்குதுல்ல, காணி உருத்து எடுத்து பாத்தீங்கன்னா 200 வருடத்துல சொந்தக்காரங்க நாங்கன்னு சொல்லி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புனித பூமி பூச்சாண்டியை காட்டி எங்க போனாலும் என்ன புனித பூமி பூச்சாண்டியை காட்டி மக்களை வெளியேற்றுகிற வேலையில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். சாதாரணமா முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது, சிறுபான்மை இனத்தை சேர்ந்த யாராவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போனா கூட அரசாங்கம் என்ன செய்யும்? 10,000 கெடுபிடிகளை கொண்டு வந்து பொதுக்கூட்டம் நீ நடத்தக்கூடாது, அங்க பிரச்சனை வரும், இனக்கலவரம் வரும், சாதி முருகல் வரும் என்று சொல்லி பொதுக்கூட்டத்தை தடை செய்வார்கள். இப்படியெல்லாம் சிறுபான்மைக்கு நெருக்குதல் தரக்கூடிய அரசு, பொதுபல சேனா என்று சொல்லக்கூடிய ஒரு அராஜக அமைப்பு, தன்னிடத்திலே அராஜகத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு,
இன்னைக்கு மாவனல்லைக்கு வர்றேன்னு சொல்றான், அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குது, பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? மக்களுக்கு பாதுகாப்பா இவங்களுக்கு பாதுகாப்பான்னு தெரியல, அது ரெண்டையும் பாத்துக்கிறேனே. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஆனா பெரும்பாலும் இவங்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா ஏற்கனவே சிகலராவிய போனாங்கல்ல, 50 பேரும் தேரல, தற்கொலை போராளிகளாக மாறப்போகிறோம் போனவங்க அங்க போய் பார்த்தா ஒரு பஸ்ல மட்டும் தான் ஊர்ல உலகத்துல சிறுல முழு டோட்டல் சிலோன்ல இருந்து ஒரே ஒரு பஸ்ல கொஞ்சம் பேர் வந்து இறங்கினாங்க. உடனே தலைவர் என்ன செய்றாரு, மைக்க பிடிச்சி மீடியாக்கு அறிவிக்கிறாரு, நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் வரவில்லை, நாங்கள் ஒரு பிரித்தோது விட்டு செல்லத்தான் வந்தோம், தாராளமா ஒதுக்கிட்டு போங்க, எங்க மௌலவிமார் ஃபாத்தியா ஓதுறோம், நீ பிரித்தோதுறோம் ஒண்ணுதான் ஒதுக்கிட்டு போன்ட்டாங்க. இது மாதிரி நடந்துச்சா? இப்ப அவர்களுக்கு முடியவில்லை, நாங்கள் களம் காணுகிறோம் என்று சொல்லிட்டு அடுத்ததாக பொதுபல சேனா இன்றைக்கு மாவனல்லை நகருக்கு செல்கிறார்கள். புனித பூமி பிரதேசத்தில் இருக்கிற முஸ்லீம்களை அப்புறப்படுத்தி புனித பூமியை மீட்டெடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே நாமளும் அறிவிச்சிருந்தோம் தேவனகலைக்கு போக போறோம்னு. இவங்க கேஸ் அப்படி பிளாப்பா விட்டதுனால நாமளும் போக கிடைக்கல. இப்ப நம்ம சகோதர அமைப்பு போறதுனால யாரு பொதுபல சேனா போகுதுல, அவங்க போனா நாம கட்டாயம் போகணும். நாம இல்லாட்டி அவங்களுக்கு முசுப்பா இருக்கும், அவங்க இல்லாட்டி நமக்கு முசுப்பா இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இவர்கள் அதிலே அந்த அந்த தேவனகலை பகுதியில் ஏதாவது முஸ்லிம்களை வெளியேற்றுகிற நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பாக எதை செய்தாலும் சட்ட ரீதியாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தேவனகலை ஏரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் கிராமங்களைச் சேர்ந்த முஸ்லிம்களுக்காக களம் காணும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்ன? வெறுமனே பேசி பேசி இருக்கிறதுனால இது முடிவுக்கு வராது. இது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அவங்களும் சில முனைப்புகளை எடுத்தாங்க. சில ஆட்கள் என்ன செய்றாங்கன்னா, நாங்கள் கோர்ட்ஸுக்கு போறோம்னு தம்புள்ள பள்ளியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட பதிவு செய்யப்படலை. ஆனா முஸ்லிம்களுக்கு எதிராக எதிர்த்தரப்பா நிறைய கேசுகள் பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு கூட ஒரு அமைச்சருக்கு எதிராக பாகிஸ்தான்ல இருந்து அகதிகளுக்கு, பாகிஸ்தான் பிரதமர் போய் அகதிகளுக்கு உதவி கேட்டாராம் ஒரு முஸ்லிம் அமைச்சர். அதுக்கு இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறான்னு கேட்ட ஒரு இனவாத கட்சியால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீ எப்படி பாகிஸ்தான்ல போய் உதவி கேட்ப, நீ போய் சவுதியில உதவி கேட்கலையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீ சவுதியில கேட்ட, இவர் பாகிஸ்தான்ல கேட்டார், ரெண்டுல என்ன டிஃபரெண்ட்? ரெண்டுமே முஸ்லீம் நாடு, எங்கனாலும் போய் கேட்டுக்கலாம். ஆனா இப்படி இனவாதம் தூவக்கூடியவர்கள் இருக்கிற நேரத்தில் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய கடமைப்பாட்டுக்கு நாம் தள்ளப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த வேலையையும் இந்த ஜமாத் கையில் எடுத்து கண்டிப்பாக செயல்படுத்தும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.